ஸோ ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஓகே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இயற்கைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இயற்கையில் தும்பி பறக்கிறது, கோழினா ரொம்ப பிடிக்கும், சேவல் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன பிளான்ட்ஸ் போட்டிருக்கோம், அப்புறம் அதோட யூசஸ். ஸோ நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒவ்வொரு இதுலேயுமே யூஸ்ஃபுல்லான பிளான்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அதோட யூசஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது என்னென்னா பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்குங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி வளரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வளர முழுசாக கம்ப்ளீட்டாக வளர 10 months ஆகுங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து உள் வெள்ளாமல், அதாவது பொட்டேட்டோ மாதிரி நிலத்துக்குள்ளே தான் இது வந்து வளரும். ஸோ இது வந்து கிழங்கு வகையை சார்ந்தது. இது வந்து நிறைய யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸ் உடையது. இதுக்கு வந்து நாங்கள் என்ன விதமான நீர் பாய்ச்சுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ட்ரிப் போட்டு ட்ரிப் இரிகேஷன் தான் இதுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இது வந்து சாப்பிட்டா ஸ்கின் நல்லா மொழுன்னு ஆகும். அந்த மாதிரி நிறைய யூசஸ் இதில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது மஞ்சள். பாருங்கள், மஞ்சள் வளர 1 year ஆகும். மஞ்சளும் வருஷத்து வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க. குச்சி இதெல்லாம் வருஷத்து வெள்ளாமை. ஸோ மஞ்சள் வளரவும் 1 year ஆகும். ஸோ மஞ்சளோட யூசஸ் என்னென்னா, மஞ்சள் வந்து சருமத்துக்கு நல்லா இதாகும். நல்லா சருமத்தில் இருக்க பிளாக் ஸ்மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். பிளாக் ஸ்மார்க் அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் மஞ்சள். ஸோ இதுக்கும் நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் தான் போட்டிருக்கோம் எங்கள் தோட்டத்தில். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. இங்கே புஷ்ஷஸ் மாதிரி தெரியுதில்ல, இதுதான் ஸ்வீட் பொட்டேட்டோங்க. சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதை நாங்கள் ஒரு பார்ட்டாக தான் செஞ்சுட்ருக்கோம். இது வளரவும் 6 months ஆகுங்க. இதுவும் அந்த குச்சி கிழங்கு மாதிரி தான். இது பேர் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ செடி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்கின் செடிங்க. 6 monthsல இந்த பம்கின் வளர்ந்துடும். இதுக்கும் நிறைய யூசஸ் இருக்குங்க. ஸோ நாங்கள் இப்போ கோழியும் வளர்த்திட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கோழி, நாங்கள் ஒரு கோழியும் வளர்த்திட்ருக்கோம். நாங்கள் நாட்டுக்கோழிங்க, பிராய்லர் கோழியில் நாட்டுக்கோழி வளர்த்துறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட முள்ளுச்செடி இருக்குது. முள்ளுச்செடி 3 இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறப்போ, இதுதான் முள்ளுச்செடிங்க. முள்ளுச்செடி வந்து நல்ல யூஸ். ஸோ நெக்ஸ்ட் எங்ககிட்ட இப்போ பொமிகிரானட் செடியும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது என்னென்னா செம்பருத்தி செடி. என்ன செம்பருத்தி செடிங்கிறாங்க, பூ இல்லை வெறும் மொக்கு தான் இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா செம்பருத்தி செடினால நிறைய யூஸ். டெய்லி நீங்கள் ஒரு செம்பருத்தி பூ டெய்லி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி நீங்கள் இந்த செம்பருத்தி செடியில் வர ஒரு பூவை சாப்பிட்டீங்கன்னா போதும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அந்த போலன் கிரெயின்ஸோட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த செம்பருத்தி செடியோட லீஃப்னால என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். இந்த லீஃப் இருக்குங்க இல்லையா, இதையும் இந்த செம்பருத்தி லீஃப் ப்ளஸ் இந்த செம்பருத்தி பூ, இது வந்து மொக்கா இருக்குது, நல்லா விரிஞ்ச பூ நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் விரிஞ்சதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த செம்பருத்தி மொக்கு இருக்குங்க இல்லையா, மொக்கில் செம்பருத்தி பூ, அப்புறம் ஹென்னானா மருதாணிங்க. இது 3யும் சேர்த்தி நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி, ஒயிட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு கீழே அப்புறம் ஒரு 40 years 35 yearsங்கும் போது எல்லாத்துக்கும் முடி நிறைச்சிருது. அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா முடி நல்லா கருப்பாயிருங்க. இது ஒரு. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப மருத்துவ குணமுடையது. இது அல்சர், வயிற்றுல இருக்க அல்சரை கூட போக்குங்க. ஸோ இது என்னென்னா ஓரளவுக்கு திரண்ட காய், ஓரளவுக்கு நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் இருக்கிறத பொறிச்சு நீங்கள் கொண்டு வந்து அரிசி மூட்டையில் போட்டு வச்சிங்கன்னா அது பழுத்துருங்க. ஸோ தண்ணியில் போட்டால் பழுக்குன்னு சொல்கிறாங்க. அது தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக பழுக்காதுங்க. இது அரிசியில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பழுக்குங்க. நெக்ஸ்ட் நான் என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடிங்க, ஹென்னா. இது வந்து நாங்கள் வச்ச ஒரு 6 to 7 yearsலாம் இருக்குங்க. நான் ஒரு 3rd 4th படிக்கும் போது வச்சது. ஸோ இது பாருங்கள், இப்போ காயில் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் சொன்னேன்ல ஒயிட் ஹேர் ப்ரிவெண்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இதை வீட்டில் வந்து வச்சுருந்தீங்கன்னா இல்லை வாங்கி வைங்க. இதை வந்து 2 weeks ஒன்ஸ் வச்சிங்கன்னா உங்கள் கையில் எந்த ஒரு டிசீஸ், ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் போயிடும். மோஸ்ட்டாக சேர்த்து புண்ணு வராதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. ஸோ பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, டெய்லி இந்த பன்னீர் ரோஸை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சருமம் பலன்னு ஆகுங்க. இது வந்து உண்மையாக ட்ரூத்துங்க. ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக பலன்னு ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆலோவேரா செடிங்க. ஸோ ஆலோவேரா டெய்லி நீங்கள் எடுத்து உங்கள் ஹேருக்கு பூசுனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சளி உடம்பா இருந்தால் வேணாங்க. சளி உடம்பா இருந்தால் 1 month ஒன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒத்துக்காது. ஸோ இதை நீங்கள் டெய்லி உங்கள் ஃபேஸில் போட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ்க்குங்க, இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இருக்குல்ல, இதோட கட் பண்ணி வர ஜெல்லை மட்டும் எடுத்து ஃபேஸில் பூசி கழுவிட்டீங்கன்னா 5 to 10 minutes சருமம் பல்லன்னு ஆயிருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இது வெறுவாயில் காலையில் எழுந்தோடனே வெறுவாயில் அப்படியே அந்த ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் முழுங்குனீங்கன்னா உங்களுக்கு அல்சர் இருந்தாலும் போயிருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா கொழும்பிச்சங்காய் செடிங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா கொழும்பிச்சங்காய் செடி. ஸோ இது வந்து கொழும்பிச்சங்காய் சாப்பாடு செய்ய யூஸ் ஆகும். இது சிமிலராக லெமன் ஃபேமிலி சேர்ந்தது தாங்க. கொழும்பிச்சங்காய் செடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லெமன் ஃபேமிலி சேர்ந்த மாதிரி தாங்க. லெமன் ஃபேமிலி ரிலேட்டட் டு லெமன் ஃபேமிலிங்க. இது எதுக்குன்னா ஒற்றை தலைவலி, நிறைய பேர்த்துக்கு மைக்ரேன் இருக்குல்ல, அது ஒற்றை தலைவலி வராமல் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம். இதோட இலையை மோந்திங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன வகையான இதுன்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ பிளான்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியங்காய். இது வந்து மைக்ரேன்ஸ், அதாவது ஒற்றை தலைவலி இருக்கவங்க டெய்லியும் இல்லை, உங்களுக்கு எப்போ தலைவலி வருதோ அப்போ ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து நல்லா சூப்பி நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலி நீங்குங்க. இது ஒரு நல்ல மருந்துங்க. ஓகே.